Hello friends, today நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் பவர். ஓகேவா? பட் பவர் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர் இருக்காங்கன்னா மேனேஜருக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அவங்க அந்த பவரை யூஸ் பண்ணி சபார்டினேட் கிட்ட ஒர்க் எல்லாத்தையும் வாங்குவாங்க. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மேனேஜருக்கு இருக்கிற பவரை எல்லாருக்குமே பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபேவராக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? பிடிக்காதவங்க என்ன தான் நல்லா பண்ணியிருந்தாலும் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறது, அதுதான் பாலிடிக்ஸ். ஓகேவா? ஸோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அதனால் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எம்ப்ளாயீஸ்க்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, அவங்க எவ்வளோ தான் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் பாலிடிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச செட் ஆஃப் குரூப் கிட்ட மட்டும் நல்லா நடந்துப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் குரூப்ஸ் எவ்வளோ தான் நல்லா ஒர்க் பண்ணாலும் அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ பாலிடிக்ஸில் லெஜிட்டிமேட் அண்ட் இல்லெஜிட்டிமேட் பாலிடிக்ஸ் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லெஜிட்டிமேட் பாலிடிக் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா, நார்மல் எவ்ரிடே பாலிடிக்ஸ், நார்மலாக எல்லா இடத்துலையுமே நடக்கிற பாலிடிக்ஸ். அது எப்போதுமே இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்வளோ தான் நல்லா ஒர்க் பண்ணாலும் அவங்கள ப்ளேம் பண்ணுறது, ஸோ அது மாதிரி இருக்கும். இல்லெஜிட்டிமேட் பாலிட்டிக்கல் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்பவே அதிகமான வயலேட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, அவங்க எவ்வளோ தான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாமல் அவங்கள ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த டிகிரி ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் இல்லெஜிட்டிமேட்டில். ஓகேவா? ஸோ அதுதான் பவர்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஆர் டூ ஃபேஸ் ஆஃப் எ சிங்கிள் காயின். அதாவது ஒரு மேனேஜருக்கு பவர், பாலிடிக்ஸ் ரெண்டுமே இருக்கும். அவங்க ரெண்டையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். பாலிடிக்ஸ் நெகட்டிவாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கர்ஸால் அங்கே சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணவே முடியாது. டைப்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸில் ஃபஸ்ட் ஒன் அட்டாக்கிங் அண்ட் பிளேமிங். ஃபஸ்ட்டு சொன்னது தான். அட்டாக்கிங் அண்ட் பிளேமிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு டார்கெட்டிங் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை அந்த மேனேஜருக்கு பிடிக்கவே இல்லைன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக பண்ணாலும் அவங்கள அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை இது சரியில்லை, இது இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, ரொம்ப ப்ளேம் பண்ணுவாங்க. அவங்க மேலே இப்போ ஃபால்ட் மேனேஜர் மேலே இருந்தாலும் அவங்களையே எம்ப்ளாயீஸே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஓன் ஃபால்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோலிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, அதுவும் ஒரு டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின்டைனிங் சீக்ரெட்ஸ், எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இன்ஃபர்மேஷனை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆனால் மட்டும்தான் ஒர்க் எல்லாமே நடக்கும். ஆனால் வேணும்னே அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக சொல்லாமல் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது, இல்லைனா ராங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாஸ் பண்ணி அவங்கள அந்த ஜாப்லேருந்து இமேஜ் போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. டெஸ்ட்ராயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கிடைக்க விடாமல் ஏதாவது பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை மேபி அதை எடுத்து ஹைட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஃபார்மிங் கொலிஷன் அப்படின்னு என்னென்னா, ஒரு நெகட்டிவ் இமேஜை அவங்க மேலே க்ரியேட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக. குரூப்பிசம், ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே குரூப்பிசம் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே ஃபைட் எல்லாமே பண்ணிப்பாங்க. இவங்க மேலே அவங்க ப்ளேம் பண்ணுறதும் அவங்க மேலே இவங்க ப்ளேம் பண்ணுறதுமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ இதே மாதிரி பாலிடிக்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா எம்ப்ளாயீஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் இவங்க கண்டிப்பாக நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அவங்களால ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருப்பாங்க. இதனால் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா, ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி, அந்த ஆர்கனைசேஷனோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டியே அஃபெக்ட் ஆகும். இதனால் என்ன ஆவாங்கன்னா, சூப்பராக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியாக இருந்தால் கூட அவங்களுக்கு டீமோட்டிவேட் பண்ண அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் ரொம்பவே கம்மியாயிடும்.
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பவர்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, பவர்ஸ்க்கும் பாலிடிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, பவர் அப்படிங்கிறது எத்திக்கல் அப்படின்னா என்னென்னா, கண்டிப்பாக ஒரு மேனேஜர் அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒர்க் எல்லாத்தையும் வந்து சபார்டினேட் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அன்எத்திக்கல். ஏன் அதை அன்எத்திக்கல்னு சொல்கிறோன்னா, ஒரு டைப் ஆஃப் குரூப்பை வந்து அவங்களுக்கு ஃபேவராக வச்சுக்கிறதும், இன்னொரு டைப் ஆஃப் குரூப் எவ்வளோ தான் நல்லா ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள ப்ளேம் பண்ணுறது. ஸோ அது வந்து அன்ஃபேர். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் பிளேடு பை எவ்ரி ஒன். பவர் அப்படிங்கிறது அந்த ஆர்கனைசேஷனில் எல்லா எம்ப்ளாயிக்கிட்டுமே வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி ஒர்க்கை வந்து வாங்குவாங்க. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லார்கிட்டையும் பாலிடிக்ஸ் வந்து காமிக்க மாட்டாங்க. யாருக்கு அவங்கள சரியாக பிடிக்கலையோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது புஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், கம்பல்சரி ரெக்யர்ட். பவர் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும், அப்போ தான் ஒரு சபார்டினேட்ஸ் கிட்டே நம்ம ஒர்க்கை வந்து கரெக்டாக வாங்க முடியும். பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தேவையே இல்லை. யார் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கணும். அதை தவிர்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிடிக்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் வந்து பொசிஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கலனா அவங்களுக்கு வந்து ஹை பொசிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஹெட்டிங், ரீசன்ஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ். என்ன ரீசன்னால் ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், அன்கிளியர் கோல் கரெக்டாக ஒரு ஆர்கனைசேஷனில் செட் பண்ணல, அப்படி இல்லைனா அந்த கோலே வந்து புரியலை, அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஏன் ஒர்க் பண்ணுறோன்னே தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸ் க்ரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா, என்ன ஒர்க்குனே தெரியாமல் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனே தெரியாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் பாலிடிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், ஆட்டோக்ராட்டிக் டெசிஷன்ஸ். ஆட்டோக்ராட்டிக்னால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னா என்னென்னா, ஆர்டர் பண்ணி சபார்டினேட் கிட்டேருந்து ஒர்க்கை ரிசீவ் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவங்க என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர ஏன் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அதை வந்து அவங்களோட டாப் லெவல் சொல்லவே மாட்டாங்க. ஜஸ்ட்டு இதுதான் உன்னோட ஒர்க், இது நீ முடிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு ஆர்டர் மட்டும்தான் போடுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இதனால் அவங்க வந்து ஒரு குரூப்பிசம் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் இன்னொரு குரூப்பையும் ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதனால் வந்து பாலிடிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்க்ரிஷனரி அத்தாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அந்த டைமில் வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவசரமாக, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குற அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த போஸ்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு யார் தெரியுமோ அவங்கள எந்த பர்சனை பற்றி அவங்களுக்கு ஒரு குட் ஒப்பீனியன் இருக்கோ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்கள வேலைக்கு வந்து எடுக்கிறது. ஸோ இது கூட வந்து ஒன் ஆஃப் தி பாலிடிக்ஸ் தான். ஏன் அப்படின்னா, ரொம்ப பெஸ்ட்டாக அதை விட நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் இருப்பாங்க, ஆனால் அவங்கள எடுக்காமல் இன்னொரு பர்சனை அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே ரீசனுக்காக ஜாப்க்கு வந்து எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், பவர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ப்ராப்பர் லிமிட்டோடு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் பாலிடிக்ஸும் வந்து ஒரு லிமிட்டோடு இருக்கணும், ஒரு பவரும் ஒரு லிமிட்டோடு தான் இருக்கணும். ரொம்ப வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா, அஃபெக்ட் ஆகிறது எம்ப்ளாயியும் அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டியும் தான். எப்போ வந்து பவர் வந்து பாலிடிக்ஸாக வந்து மாறுது, அதிகமான பவர் எப்போ எதனால் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது மேனேஜர்ஸ்கிட்டேயே வந்து ஹை காம்படிஷன் இருக்கும். இப்போ 2 மேனேஜர் இருக்காங்கன்னா, நான் தான் பெஸ்ட் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹை ஆர்டர் கொடுத்து இதனால் கூட என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னா, பாலிடிக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அவங்களோட பவரை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிடிக்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், பயாஸ்டு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பயாஸ்ட் அப்படின்னா என்னென்னா, பார்ஷியாலிட்டி தான். ஒவ்வொரு எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸை அப்ரைசல் அப்படின்னா, இப்போ ரிவார்ட் கொடுக்க போகிறாங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ரிவார்ட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட் மார்க் கொடுக்கறது, செகண்ட் மார்க் கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ரிவார்டை கொடுக்க வைக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பாலிடிக்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஒரு மேனேஜருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறது, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிவார்டு வாங்கி கொடுக்குறது, இது எல்லாமே வந்து பாலிடிக்ஸ் தான்.
இதனால் என்ன ஆவாங்கன்னா, ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதனால் வந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சேச்சுரேஷன்ஸ் இன் ப்ரமோஷன்ஸ். சேச்சுரேஷன்ஸ் இன் ப்ரமோஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, சேச்சுரேஷன்ஸ் அப்படின்னா டிக்ளைனிங், ரெடியூஸ் ஆகுறது. ஓகேவா? எப்போ வந்து இது கிரியேட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க, அப்பையும் வந்து அவங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து இவங்களுக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டி கூட இல்லை, ஆனால் அவங்க வந்து மேலே ஹை லெவலில் போயிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணி பார்க்குறப்போ என்ன அவங்க ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எம்ப்ளாய்க்கு டேலண்ட் இல்லைனாலும் அவங்களோட மேனேஜர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இதனால் அந்த மேனேஜர் வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளும் இது மாதிரி எம்ப்ளாயி கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோன்னா நமக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துடுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பாலிடிக்ஸ் தான். அப்போது எப்படிலாம் இருந்தால் நம்ம பாலிடிக்ஸை வந்து ஒழிக்க முடியும், எப்படிலாம் இருந்தால் நம்மளால் வந்து ஒரு நல்ல ஆர்கனைசேஷனாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் கொஷின், மேனேஜிங் ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ். எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக போகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், ஜாப்ஸ் நீட் டு பி கிளியர்லி டிஃபைன். அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ஜாப் என்னன்னு தெரியணும், அதை வந்து எந்த வேலை பண்ணணும் அப்படின்னும் தெரியணும், எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அந்த மேனேஜர் கரெக்டாக அவங்கக்கிட்ட டிஃபைன் பண்ணிடணும். அது மாதிரி பண்ணுறப்போ எல்லா எம்ப்ளாயும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஒர்க்கரும் அவங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜர் என்ன பண்ணணும்னா, அவங்களோட பவரை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி அவங்க பண்ணால் கண்டிப்பாக பாலிடிக்ஸை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் கரெக்டாக. நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் ஷுட் டிஸ்கரேஜ் தி டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர் ஆஃப் பீப்புள். டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா, அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது, டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அப்படின்னா ஒரு மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப க்ளோஸாக இருந்து அடுத்தவங்களை பற்றி ப்ளேம் பண்ணுறது, அது எல்லாமே. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ டாப் லெவல் என்ன பண்ணணும்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து அடுத்தவங்களை பற்றி சும்மா ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காங்க, பொய்யான விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதை ஃபைன் பண்ணி ஆடிட் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்காமையே பனிஷ் பண்ணக்கூடாது. ஸோ இதை மாதிரி பண்ணோம் அப்படின்னா எந்த எம்ப்ளாயுமே வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆக்ஷன்ஸ் ஷுட் பி டேக்கன் டு நிப் தி டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர் இன் தி பட். நிப் அப்படின்னா ஷார்ப்லி, பட் பியூடி, பட் அப்படின்னா டெவலப்பிங் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அப்போது ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா, டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர் ஒரு எம்ப்ளாயி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னாலே அதை ஸ்டார்டிங்லேயே உடனே ஃபைன் பண்ணி அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் யாருமே வந்து இந்த மாதிரி டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், பீப்புள் ஷுட் பி ரிவார்டட் அப்ஜெக்டிவ்லி. பீப்புள் ஷுட் பி ரிவார்டட் அப்படின்னா யார் எந்த எம்ப்ளாயி ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ரிவார்ட் கொடுக்கணும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஒருத்தவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராப்பராக பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணணும், கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரியும் அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளால் பாலிடிக்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்லேயும் ஒரு ப்ராப்பர் கிரிட்டேரியாவை வந்து செட் பண்ணணும். அந்த கிரிட்டேரியாவை யார் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ, அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ரிவார்ட் கொடுக்கலாம். இதனால எல்லா ஒர்க்கர்ஸுமே நல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன் கம்யூனிகேஷன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே பண்ணியிருக்கணும். ராங் இன்ஃபர்மேஷனோ இல்லை வந்து அன்கிளாரிட்டி இன்ஃபர்மேஷனோ அது மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கிளியராக சொல்கிறது மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக க்ரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், ரிடக்ஷன் இன் அன்சர்டனிட்டி. ரிடக்ஷன் இன் அன்சர்டனிட்டி அப்படின்னு என்னென்னா, எதில் நம்ம அன்சர்டனிட்டின்னு சொல்கிறோன்னா, அன்ரியலிஸ்டிக் கோல். அன்ரியலிஸ்டிக் கோல்னா ஒரு ஆர்கனைசேஷன் எப்போதுமே அவங்களால செய்ய முடிகிற விஷயத்த மட்டும்தான் கோலாக வைக்கணும். அவங்களால பண்ணவே முடியாத ஒரு விஷயத்த கோலாக செட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல பாலிடிக்ஸ் க்ரியேட் ஆகும். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே ப்ளேம் பண்ண கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் ஒன் அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஃபுல் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும். எதனால் பாலிடிக்ஸ் க்ரியேட் ஆகுது, அப்போது என்ன பண்ணணும், க்ரியேட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது, நம்மளோட ஒர்க் என்ன, நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கிளாரிட்டியாக புரிஞ்சுருக்கோமா அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி அவங்களோட ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயும் கரெக்டாக அவங்க ஒர்க்கை பண்ணுவாங்க. மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே கரெக்டாக பேலன்ஸ்டாக ஒர்க்கை வந்து ரிசீவ் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒர்க்கை வந்து அவங்களுக்கு கம்மியாகவும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்கள ப்ளேம் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணாமல் எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸை வந்து மேனேஜரும் கொடுக்கணும், ஒர்க்கர்ஸும் வந்து கரெக்டாக அவங்களோட ஒர்க்கை வந்து சின்சியராக பார்க்கணும். ஸோ இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து பாலிடிக்ஸ் வந்து நம்மளால் வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.